இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ அடுத்ததா இன்னொரு பிளான போட்டு நம்ம கார்த்திக்கோட மனச மாத்துறதுக்காக இப்போ வேக வேகமா போய்க்கிட்டு இருக்கா. அதுவும் அவகிட்ட ஆட்டோவுக்கு கூட காசு இல்ல அப்படின்ற மாரி சொன்னா. ஆனா இப்படி வந்து போனா கார்லயே போற மாரி நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ அஞ்சலிக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. என்னோட நகை, பணம் அதாவது நகைய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பணத்த தரேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சிந்தாமணியோட நகைய வச்சு, இங்க அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமா இப்போ கார்ல கேப் புக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. இது உண்மையிலேயே நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த அஞ்சலி இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கா. அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். இப்போ அஞ்சலி கார்ல போயிட்டு இருக்கும்போது, எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பார்க்கறதுக்காக தான். ஏன்னா, கார்த்திக் கிட்ட இருந்து தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு தெளிவான ஒரு விளக்கத்த குடுத்துருக்காங்க. ஆனா, இப்போ நம்ம கார்த்திக்க பார்த்து இவ்ளோ பெரிய அதிர்ச்சி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது இலக்கியாவும், கௌதமும் ஒரு பக்கம் அந்த லேண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான்ல வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஞ்சல் இருந்துட்டு இப்போ நேரா வந்து முதல்ல கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாரி கிளம்பி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா வர்ற வழியிலேயே வந்து இப்ப கார்த்திக்க இந்த ஒரு கோலத்துல இந்த அஞ்சலி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியா கூட அங்க இங்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட் அங்க இங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரியா கிட்ட வந்து கார்த்திக் வந்துட்டு தன்னோட காதலையும் வந்து இப்போ சொல்றாங்க. கடைசியில ரெஸ்டாரண்ட் அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து 2 பேரும் உட்கார்ந்துட்டு காஃபிய குடிச்சது மட்டும் இல்லாம, இப்போ 2 பேரும் ஆளுக்கு அவங்கவங்கள கைய வந்து புடிச்சுக்கிட்டு, இப்போ தன்னோட லவ்வ வந்து கார்த்திக் சொல்லி அப்படியே ரொமான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சல் இருந்துட்டு என்னடா இது கார்த்திக் மாரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய நிறுத்திட்டு பார்த்தா தான் தெரியுது. உண்மையிலேயே அது கார்த்திக்ன்னு சொல்லி. அதுவும் இப்போ அஞ்சலி பயங்கர அதிர்ச்சியில இருக்கா. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பிரியா இருந்துட்டு ஒரு பக்கம், கார்த்திக் நான் வந்து உங்கள லவ் பண்றேன். அதாவது நீங்க என்ன லவ் பண்றது, நான் உங்கள லவ் பண்றது எல்லாமே ஓகே தான். என்ன கடைசி வரைக்கும் வந்து கண்கலமா முகாங்காம பார்த்துக்குவீங்களா? அப்படி இப்படின்ற மாரி கேட்கறது மட்டும் இல்லாம, இப்போ 2 பேரும் வந்து தன்னோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து இந்த இடத்துல இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, ஏதோ ஃப்ரெண்டுன்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, கையெல்லாம் புடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, கடைசியில வந்து இந்த இடத்துல இவ்ளோ பெரிய சீன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் வந்து இப்போ அஞ்சலி இருந்துட்டு, நேரா உள்ள புகுந்து எல்லாத்தையுமே வந்து கலைக்க ஆரம்பிச்சுறா. ஆனா, நம்ம பிரியா இருந்துட்டு, "ஏய் இத கேட்கறதுக்கு நீ யாரு?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "நான் தான் அவரோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறா. "நீ பொண்டாட்டியா? உன்ன பத்தி ஏற்கனவே எல்லாத்தையுமே அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து எந்த அளவுக்கு கேடு கெட்டவளா இருந்திருந்தா, இப்படி ரெட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அவரோட மனச அவ்ளோ காயப்படுத்தியிருப்பேன். நான் வந்து அவருக்கு ரெட்ட குழந்தைய பெத்து தரப்போறேன். அவரோட ஆசைய நான் நிறைவேத்தப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம பிரியா இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு அஞ்சலி பயங்கர ஷாக்கோட திரும்பி வீட்டுக்கு தான் போகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.